கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா பணம். இன்றைக்கி பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா இன்றைக்கி எது நடந்தாலும் பணம்ங்கிற ஒரு முக்கியம். ஆனால் அளவுக்கு மீறி தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பணம்ங்கிற விஷயம், அதில் நஷ்டம் இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது. இந்த ஃப்ளோ இருக்க வேண்டும், வீட்டில் தங்கணும். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வரத்தே கம்மியாக இருக்குது. ஆனால் எங்கே நான் சேமிக்கிறது? அப்போ வாழ்க்கையில் கஷ்டம், வறுமை இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி பீடம் லெவல் கம்மியாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புனிதமான விஷயம், நம்ம புனிதத்தை சம்திங் சக்தி ஓட்டமாக மாற்றணும், சக்தியை மகா சக்தியாக மாற்றணும். அவ்வளோதான். ஸோ எங்கே இது லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தலைவாசல், வீடோடைய தலைவாசல், நம்மளுடைய தலைவாசல் இது சுத்தமாக இருக்கணும், ஈர்ப்பாக இருக்க வேண்டும், அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஒருத்தவங்க உருவாக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சக்தின்னு ஒன்று இருந்து தான் தீரும். யாரும் இல்லைன்றதே அவங்க படிக்கலை. ஆனால் கருமையமாகும் பொழுது ஒரு பல்ப் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஆனால் அதுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சுட்டு நம்ம பல்பை பிளாக் ஆகிடும். ஆனால் அதை துடைக்காமச்சா அந்த ரூமே டல்லாக தான் இருக்கும். ஆனால் சப்ளை நல்லாயிருக்கும், அந்த பல்ப் நல்லா தான் இருக்கும், ஆனால் டல்லாக இருக்கும் ரூம். இதுதான் நம்மளால் டல்லாக இருக்கக்கூடாது. எங்கே நம்மளோட உயிர் சத்து. 2 கண்ணும் மிகப்பெரிய ஒரு பல்ப் மாதிரி, ஒரு 2 ஜன்னல் மாதிரி. இந்த தலை இருக்குது பார்த்தீங்களா, அது தலைவாசல் மாதிரி. அந்த தலைவாசலில் அதான் சொல்லுவோம் தலையெழுத்து அப்படிம்பாங்க. இங்கே தலைவாசலில் குறை இருக்கக்கூடாது. நம்ம வாழும் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவாசல், நம்மளுடைய கேட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் தூசி இருக்கக்கூடாது. ஸோ 2யுமே க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2லையுமே டஸ்ட் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக பண ஈர்ப்பு இருக்காது. பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயம். அதுக்கான பணம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்பம் துன்பம் எல்லாமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிசீவர் இங்கே. ஆனால் நம்ம டோட்டல் உடம்புல ஒரு சக்கரால் இருக்கக்கூடிய அந்த ஆறாவின் பெருக்கும் சக்தி இருக்குது பார்த்திங்களா, அகவிளக்கு அகல் விளக்கு, இதான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நிறைய பதிவுகளை நான் அதை சொல்கிறதுக்கு காரணம், நம்ம உடம்புலையும் ஒரு அக விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அடுத்தது அகல் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கும். அதான் நம்மளோட தெய்வத்தோட இறைவன் கூட கடந்து உள்ளிருக்கும் சக்தி. இது 2யும் கம்பைன் பண்ணுற ஒரு சூத்திரம், அந்த ஃபார்முலா, அந்த டைனமோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே லேக் ஆகும்? இந்த இடத்துல டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். ஈர்ப்பு, அட்ராக்ஷன். அதான் மணி மேனிஃபுலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த இமேஜின் பண்ணணும். எப்படி? கோல்டன் ஆரா இந்த விளக்கில் இருக்குது. விளக்கேற்றாத வீட்டில் கண்டிப்பாக துன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாம் ஓடுற ஓட்டத்தில் விளக்கேற்றுறதே கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது இல்லைன்னா சனி ஞாயிறு எப்பயாவது தான் ஏற்றுறாங்க. எந்த வீட்டில் நல்ல காலையும் மாலையும் விளக்கேற்றுகிறார்களோ, விளக்கேறுகிறதோ அங்கே துன்பம் கம்மியாக இருக்கும். நான் இல்லைன்னு சுத்தமாக கிளியரானு சொல்ல விரும்பலை. ஆனால் அங்கே படிப்படியாக அந்த விளக்கு பார்த்திங்கன்னா தங்க சுரங்கம் மாதிரி அந்த இருளை நீக்கிவிடும், விளக்கிவிடும் துன்பத்தை, விளக்காகும் விளக்கமாகும். இன்றைக்கி முக்கியமான ஒரு விளக்கை தான் பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பிற்கான ஒரு பரிகாரம். ஸோ நம்மளுடைய டஸ்ட்டை நம்ம போக்குறதுக்கு தான் விஷயம். இந்த தலைவாசல் ப்ளஸ் வீட்டோட தலைவாசல் இந்த விளக்கே தீர்க்கும். சரி, அதுக்கான ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு விளக்கு, அது மண் விளக்காக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விளக்காக இருக்கலாம், குத்து விளக்காக கூட இருக்கலாம். அதில் நம்ம போடக்கூடிய எனர்ஜி, ஒருத்தவங்க நம்ம ரொம்ப டல்லாக இருக்கும் பொழுது ஒரு பூஸ்ட் குடிக்கிச்சா ஒரு டக்குன்னு பூஸ்ட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி நார்மலாகவே சக்தியை மகா சக்தியாக மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். அந்த சக்தி மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். வீட்டில் தெய்வ அறையில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா வலம்புரிக்காய் அப்படின்னு விற்கும். அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வளம் புரிவதால் வலம்புரிக்காய். ஸோ எல்லோரும் அதை தானே கேட்குறாங்க. பலமையும் பலமாக இருந்தால், சத்தமாக இருந்தால் அந்த சத்தம், அதுதான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ், ஒலி அலை. நம்மளுடைய இந்த சக்தியான வெற்றிடம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மேலே இருக்கக்கூடிய கேலக்ஸி பாயிண்ட், வெட்டவெளி ரகசியம், அங்கேருந்து ஒரு சத்தம் நம்மளோட ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை ஒலி, அதாவது ஒலி அலை, இந்த உடம்புல இருக்கக்கூடிய தேக ஒலியை சேர்க்கறதுக்கான ஒரு விஷயந்தான் விளக்கு. ஸோ அப்போ வளம் புரிவதால் வலம்புரிக்காய் கொஞ்சம் எடுத்து உள்ளே பவுடர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் உள்ளே போட்டுக்கோங்க. இது ஒரு விளக்கேற்று முறை. இது பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஏற்றலாம். ஸ்பெஷல் டேஸ், அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் நம்மளுடைய கற்பூராதி தைலம்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அந்த கற்பூராதி தைலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கில் ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதுமான விஷயம். 2 விஷயம் நான் சொல்லியிருக்காங்க.
பெரியவங்க. அதை தான் நான் சொல்கிறேன். வலம்புரிக்காய் பவுடர் போட்டுக்கிறோம், ப்ளஸ் பச்சை கற்பூரம் போட்டு விளக்கேற்றினால் வீடு வந்து சொன்னால இந்த தலைவாசல் அதை பார்க்குறோம் இல்லையா, நம்ம அகல் விளக்கோடு அகவிளக்கு, அகவிளக்கோடு அகல் விளக்கு, இந்த 2 டிரான்ஸ்மிட் நடக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் மிகப்பெரிய ஒரு டைனமோ வேலை செய்யுது. எண்ணமே வலிமைன்னு சொல்லுவாங்க. அதான் எதுவாகிறாயோ அதுவாகிற கான்செப்டுக்கு காரணமே இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுறது தான். ஸோ விளக்கில் நம்ம போடக்கூடிய 2 மெத்தட் சொல்லியிருக்காங்க, அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வலம்புரிக்காய் பவுடர் ப்ளஸ் பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுனீங்கனாலே போதும், காலை மாலை, இல்லைன்னா ஒரு வேளை ஏற்றினாலே ஓகே தான். அதேமாரி அமாவாசை பௌர்ணமி காலங்கள் கிரகண காலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. அப்போது சந்தனாதி தைலம் இல்லைனா கற்பூராதி தைலம், நான் வந்து கற்பூராதி தைலத்தை மெயினாக சொல்லியிருக்காங்க. வாசம் நல்லா இருக்குன்னா நம்ம சந்தனாதி தைலம் சேர்த்துக்கலாம். அப்போ கற்பூராதி தைலம் 1 ஸ்பூன், சந்தனாதி தைலம் 1 ஸ்பூன் போட்டு ஏற்றி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருப்பீங்க, இல்லைன்னா நெய் ஊற்றிருப்பீங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் நம்ம சேர்க்க வேண்டிய இந்த எண்ணெய் தான். ஸோ இது எல்லாமே நாட்டுக்கு மருந்து கடையிலே கிடைக்கிது. ஸோ இந்த தீபம் ஏற்றும் பொழுது வாசமாகவும் இருக்கும், அதேமாரி சக்தி ஓட்டமாகவும் இருக்கும். அப்போ பணவரவுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி விளக்குக்கு முன்னாடி எனக்கு இந்த தடை இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, எனக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மகா மனசு இருக்கணும். அதான் சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே நம்ம உழைச்சா பணம் கிடச்சிரும். பணம் வரத்துக்கான வாய்ப்புகள், அந்த தடை இருக்குது பார்த்தீங்களா. எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த வீடியோ பார்க்குறாங்கப்பா உழைச்சா பணம் வரும், நீ எதனா பரிகாரம்லாம் வந்து நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இந்த காலத்துலையும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த உழைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் நம்ம எடுத்து வைக்கிறோம். அடுத்து போகும்பொழுது நமக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது தடை இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரையை உடைப்பது தான் பரிகாரங்கள். ஸோ இந்த எண்ணெய் என்ன பண்ணும், கற்பூராதி தைலம் வந்து பார்த்திங்கன்னா, கற்பூரம்னாலே வார்த்தை என்ன, கற்பூரம் பார்த்திங்கன்னா வார்த்தையே எல்லாத்தையும் பூரணம் செய்துவிடும், பூரா வந்து அவ்வளோ சக்தியை நிறைத்து விடும். அதான் கற்பூராதி தைலத்தோடைய வேலையை. சந்தனாதி தைலம், சந்தனம்ன்றது எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம், வாழ்க்கை சந்தனமாக மணக்குங்கிற ஒரு 2 கான்செப்ட்டு. ஸோ இந்த வலம்புரிக்காய் பவுடர் போடுறோம் இல்லையா, அது வளம் புரிவதால் வலம்புரிக்காய். நாட்டு மந்தைகளை கேட்கும் போது வலம்புரி இடம்புரி இருக்கும். ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டே 2ஆக பிரிக்கலாம், ப்ளஸ்ஸு மைனஸாக எடுத்துக்கலாம். ஸோ அகம்பவம் பவம் பவானி, இதே தான் நம்மளோட வீடும் பிரிச்சிருக்க 2 பார்ட்டாக பிரியும். அதே தான் வாழும் வீடும் நல்லா சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கணும், உயிர் வாழும் கூடும் சூப்பராக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஒத்த விளக்கு உங்களுடைய வாழ்க்கை விளக்கை பிரகாசமாக எரிய வைக்கும். எப்போ பணவரவு உள்ளே வர தொடங்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் உழைப்புக்கு எந்த தடையும் இருக்காது. ஸோ உழைப்பு முக்கியம், பரிகாரமும் முக்கியம், ஒரு பூஸ்டர் மாதிரி, ஒரு பவுன்சர் மாதிரி. ஸோ எப்பொழுதுமே ஆன்மீகம் அப்படி பக்கத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஆன்மீகம் என்பதே நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ், மிகப்பெரிய ஒரு பவுன்சர் மாதிரி. அப்போது உங்கள் உழைப்போட உங்களுடைய திங்கிங்கோட அப்படி உங்களுடைய பவுன்சரும் சேர்ந்து வரும்பொழுது வாழ்க்கையில் தடை இருக்காது, உங்களுக்கு தடங்கள் இருக்காது, வெற்றி அடையலாம். அப்போ பணம்ங்கிற ஒரு முக்கியமான பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் மைண்டில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால தான் கடந்து உள்ளிருக்கும் சக்தி, இந்த பிக் பிரெயினை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு விளக்கேற்ற முறை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மிக முக்கியமாக இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தீரும், பணம் வந்து சேரும், பணம் தங்கும். ஆக இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன அற்புதமான விளக்கேற்ற முறை. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.